இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்க கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. கேபினட் மீட்டிங்ல யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன். ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ராத்திரில பாஞ்சு சமூக வலைதளங்கள்ல போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சுட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த நிலத்தை பொறுத்தவரை இது கோயிலுக்கு சொந்தமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோயில் நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கோயில் நிர்வாக தரப்பில் கடிதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த இடம் தனியார் வசம் இருந்ததை திராவிட மாடல் ஆட்சி கைப்பற்றி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து இவை இலவசமான கார் பார்க்கிங் பயன்படுத்தக்கூடிய இடமாக இவை மக்களின் பயன்பாட்டிற்கு இருந்தது. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. ஒரு அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பு துறையின் அமைச்சர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டார் என்று அவரே முன்வந்து சொல்லுவது என்பது குற்றவாளியை மறைப்பதற்கு அமைச்சர் துணை போகிறார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரணையில் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பது சொல்லுவதுதான் அமைச்சருடைய கடமை. ஆனால் அறியாமையின் காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தானாக முன்வந்து ஊருக்கு முன்னாடி முந்திரிக்கட்டை போல அறநிலையத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. நாங்க கேட்கிற கேள்வி, இந்த அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், 2ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 3ஆம் தேதி இந்த பத்திரப்பதிவு செய்ய சொல்லி டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் திரு பழனிசாமி என்பவர் இவற்றை நான் பதிவு செய்ய மாட்டேன், ஏனால் ஏற்கனவே கடிதம் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். பிறகு 3ஆம் தேதி இருக்கக்கூடிய பாலசுந்தரம் என்கின்ற ஒரு பதிவாளர் அன்றைக்கு பணியமர்த்தப்படுகிறார். அவர் இந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் லீவ்ல போறார். பிறகு 4-5 சனி ஞாயிறு, திங்கட்கிழமை 6ஆம் தேதி, இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். நம்ம 2ஆம் தேதி கடிதம் கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சப்மிட் பண்றாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் மறுக்கிறாரு, அவர் விடுமுறையில போறாரு. 4-5 சனி ஞாயிறு விடுமுறை. 6ஆம் தேதி அன்னைக்கு பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்ப இன்சார்ஜ் யாரை கூட்டிட்டு வராங்கன்னா, பழனிக்கு பக்கத்துல சத்திரப்பட்டின்னு 10 கிலோமீட்டர்ல இருக்கு, அங்க இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கீரனூர் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு, அங்க அவங்க கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆளை பிக்ஸ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் இல்ல, டிஆர் சிட் ஃபண்டுக்குன்னு ஒரு தனியார் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு இங்க ஒரு நாள் இவங்க இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? கோர்ட்டோட ஆர்டர்ல
டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்ததுன்னா பதிவு செய்யலான்னு இருந்ததுனால அவங்க பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னா, HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. HRNC மினிஸ்டர் ஒன்று சொல்றார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒன்று சொல்றார், கோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு இத்தகைய ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்ப எது உண்மை? நான் என்ன கேட்கிறேன்னா, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது? ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருதுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை ஒப்பீனியன் கேட்கணும் சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த மாதிரி ஏற்கனவே லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது எல்லா லேண்டையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, எதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, எது கோயிலுக்கு சொந்தமானது, எது அரசுக்கு சொந்தமானதுன்ற ஒரு பதிவேடு இருக்கு. அப்போ இந்த நிலம் அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற பதிவேட்டில் இருக்கும்போது இதை வெரிஃபை பண்ணணும் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு, இது பதிவு செய்யப்படல, வெள்ளிக்கிழமைக்கு இருந்த ஆபீசர் இதை வாங்கி வச்சு ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல, திங்கக்கிழமைக்கு நம்ம ஒருவேளை அவர் இன்னோசன்ட் ஆபீசரா இருந்தா திங்கக்கிழமை நான் உட்காரும் போது ஏன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க? அப்போ அந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்க கிட்ட அதை கேட்டு விசாரிச்சிருக்கணும். இது எல்லாம் எதுவுமே செய்யாம இவங்க பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுல ஒரு சதி இருக்கு, இது ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டியை பணம் கட்டுறாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுகிற இவற்றை பதிவு செய்யப்பட்டதா கிரயம் செய்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 2 நபர் இதுவரை யார் என்று போலீஸ் தரப்புல காட்டல. அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயில மதிப்பீட்டுல ஒரு சொத்தை வாங்குவதற்கான பொருளாதார ரீதியில பலம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? இப்போ இந்த வழக்கு, இதே வழக்கு சம்பந்தமா ஒரு தம்பி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறார், வினோத் சூர்யாங்கிறவர். அந்த சோசியல் மீடியாவில போஸ்ட் பண்ணதை உடனடியா கைது பண்றாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்குது. எதுக்கு நீங்க சோசியல் மீடியால டிஃபமேஷன் செக்ஷன்ஸ் போடுறதை விட்டா நீங்க ஏன் பயங்கரவாத கலவரம் மேற்கொள்ற இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கன்னு கோர்ட் கேக்குது. அப்ப இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த பிரச்சனையில எங்க நாங்க மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு யார் பேசினாலும் உடனே வாயை அடைக்கிறதுக்காக இந்த வழக்கு போடுறது கைது பண்றாங்க. இவ்வளவு முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர் எல்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்ல யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரில பாஞ்சு சமூக வலைதளங்கள்ல போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அது மட்டும் இல்ல, இதை சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டா பிக்ஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவ்ல போனாரு, அவரை ஏன் இன்னும் இவங்க பிக்ஸ் பண்ணல? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற சமூகத்துல திராவிட மாடல் ஆட்சியில நாங்க கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்துல இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன் வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர், ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சிருந்தா கூட, கண்டெம்ட் வரைக்கும் போனா கூட ரிஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட் எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுது?
இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படல? ஏன் கவர்மெண்ட் பீடர்கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கல? ஏன் மேல அதிகாரிகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? ஏன் அவசர கோலத்துல இதை ரிஜிஸ்டர் பண்றாங்க? இந்த சதிகள் எல்லாம் மறைப்பதற்காக முறுக்க மோந்து பார்க்கிறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறவரெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய வீராவசனம் பேசுறா. என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், நம்ம நாட்டினுடைய அமைச்சரா அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி திருப்பி பதில் சொல்றாரு, ரொம்ப ரோஷமா பதில் சொல்றாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்கும்னா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்க இந்த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காம ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுறீங்கன்னு எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையில் இருந்துகிட்டு அந்த துறை ஆற்று இருந்தது மூர்த்தி கிட்ட இருந்தது. என்ன மூர்த்தினா யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அரசு பொறுப்புல இருந்தவர். நாளைக்கு நீங்க இன்னைக்கு அமைச்சரா இருந்தா உங்க அமைச்சரா இருக்கும் போதே ரோட்ல போறவங்க வேற மாதிரி கேட்பாங்க. கடந்த ஆட்சியில அமைச்சராக இருந்த திரு மூர்த்தி இருந்தாருன்னு சொல்லணும். அது யாரு மூர்த்தி? மூர்த்தினா யாரு? என்ன பேச்சு இது? நிர்மல்குமார் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னு சொல்றாரு. ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா முட்டாள்களுக்கு தான் இது புரியாது. டோக்கன் போட்ட பிறகு யாரெல்லாம் என்னைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களோ அந்த டோக்கன் எல்லாம் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுன்றது அது விதி. இது கூட புரிஞ்சுக்காத அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நாட்டுல மங்குனி அமைச்சர்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு எவ்வளவு நேரம் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம். ரைட்டு, 9 மணி 10 மணி ரிஜிஸ்டர் பண்ணாலும் எந்த அரசு நிலத்தையும் யாருக்கு நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே, எந்த கோயில் நிலத்தையும் யாருக்கு நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே. தூய்மையான ஆட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் இன்னைக்கு கோயிலோட லேண்டை இன்னொருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கும் போது நீங்க எப்படி எங்களை பார்த்து குற்றம் சுமத்த முடியும்? அதனால இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வந்து உண்மையை பேசணுமே தவிர தேவையில்லாத அரசியல் சர்ச்சைகளை உருவாக்கி பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மட்டுமே இந்த பிரஸ் மீட் நடந்திருக்கிறதே தவிர இவங்க யாரும் உண்மைக்கு நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பழனியில. இந்த சிபிசிஐடி என்ன விசாரிக்க முடியும்? இதே காவல்துறை தான். எனவே இதனுடைய போக்கை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு கவனிப்போம், வாட்ச் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். இதுல விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயங்காது. எனவே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாயடக்கம் தேவை. நாகரிகமாக பத்திரிகையாளர் முன்பு சந்திக்க வேண்டும். இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எது செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் மீது அவதூறை பரப்புவீர்களானால் நீங்கள் நாற்றம் அடிப்பீர்கள் என்பது மக்கள் நிச்சயமாக உங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. ஆட்டை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருடனை விட்டுற கதையா தான் அந்த மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? ஜஸ்ட் லைக் தட் லேண்ட் வந்து நாங்க மீட்டோம், நீங்களா மீட்டீங்க, கோர்ட் ஆர்டர் மீட்டுச்சு. இந்த அப்பீல் ஏன் நீங்க டிலேவா போனீங்க? இன்னும் சொல்ல போனா ஹெச்ஆர்என்சி அப்பீல் போகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போல. ஹெச்ஆர்என்சி அதுல பார்ட்டியே இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிருக்கணும். என்ன இவங்க சொன்ன அந்த உத்தரவு இது தப்பு, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போனோம். ஆனா ஹெச்ஆர்என்சி போகுது. இதுல இருந்து எல்லாமே ஒரு முரண்பாடு இருக்கு, இது முறைகேடு இருக்கு. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. 10 லட்சம் 15 லட்சம் பெருமான உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்த வரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கி இருக்கிறார்கள் சொன்னா அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய இடி இப்ப எங்க போயிருக்கு? இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணல? இரவுகளை சமூக வலைதளத்துல பணியாற்றக்கூடியவங்க எல்லாம் வந்து கைது கூடிய அரசாங்கம் இந்த குற்றவாளி ஏன் கைது பண்ணல? இந்த விஜய் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க தவிர சமுதாய பணியில இவங்க மயங்கி இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வாங்க, நாட்டு மக்களுக்கு பணியாற்றுங்கன்னு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் இந்த அரசையும் நான் கேட்டுக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வெறும் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்,
50 நாள்ல நான் வந்து வானத்தை வில்ல ஆக்கிட்டேன், வைகுண்டத்தை காட்டிட்டேன்ற சினிமா டைலாக்லாம் தேவையில்லை. உங்க முதுகு பின்னாடியே மிகப்பெரிய அளவுல குறையோடி ஊழல் இருக்கிறது. உங்க கட்சிக்காரங்க ஊழலாம் ஒரு பக்கம் விடுங்க, அரசுக்குள்ள இப்படிப்பட்ட ஊழல் இருக்கு. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கல? அங்க கன்னியாகுமரி நாகர்கோயில்ல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சிறைச்சாலையில இறந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா முதலமைச்சர் வாய் திறக்கல. தமிழ்நாட்டினுடைய கடந்த முதலமைச்சர் திமுக ஆட்சியில ஏதாவது நடந்தா உடனே ஓடி வந்துருவார் ஸ்டேஜ் போட்டு பேசுறதுக்கு, சிஎம் சார்னு. இப்ப வேர் அபவுட் சிஎம் இஸ் நாட் நோன். எங்க இருக்கிறார் முதலமைச்சர், தேட வேண்டும். இதுதான் நாங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இல்ல, அதான் உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. நாங்க விசாரிச்ச வரைக்கும் சார், சார் நாங்க வந்து பேரா இருக்குன்ற ஆளை போய் பிடிச்சி கொண்டாந்து கொடுக்க முடியும். நாங்க சொல்லக்கூடிய பேர்ல சேதுபதியும் இன்னொருத்தர் வந்து வெள்ளத்துறை, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அவங்க 2 பேரும், சேதுபதிங்கிறவர் வந்து அந்த கொடைக்கானல் பழனி பகுதியை சேர்ந்தவர், வெள்ளத்துறைங்கிறவர் உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லைன்றது எங்களுக்கு விசாரணையில தெரியுது. இந்த சேதுபதி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்றவர் தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. டாக்குமெண்ட் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கல, போட்டோ ஒட்டியிருப்பாங்களே, ஏன் போட்டோ இதுவரையும் வெளியிடல? 2 பேரும் பர்ச்சேசர், நீங்களும் நானும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, ஏன் போட்டோ ஓட்டணும், உங்க போட்டோ ஓட்டணும், சாட்சி கையெழுத்து போட்டோ ஓட்டணும். அந்த போட்டோ இப்ப அவைலபிளா இருக்கா இல்லையா? ஆன் த டேபிள் ஆஃப் தி சப் ரிஜிஸ்டர், அரசனுடைய கோப்புல இருக்குல்ல, ஏன் அதை வெளியிடல இன்னும்? அப்ப இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த அமைச்சர் மறைக்கிறாங்க இந்த குற்றவாளிகளை. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் தெரியலையே, யாருடைய பினாமி? அந்த பினாமி யாரு? ஆளுந்தரப்பு சேர்ந்தவங்க இருக்கிறதுனாலதான் அமைச்சர் முன் வந்து குற்றவாளிகளை வந்து காப்பாத்துறாரு. அறியாமைனால செஞ்சன்ற வார்த்தை சொல்லலாமா முதல்ல ஒரு அமைச்சர்? இது தவறல்லவா? அப்ப அறியாமை செஞ்சிருந்த போது யூ ஆர் பிரிவென்டிங் தெம், யூ ஆர் ப்ரொடெக்டிங் தெம் தான் தெரியுது. அப்ப பினாமி யார் இருப்பா? ஆளுங்கட்சி இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நீங்க காப்பாத்துறீங்க. இல்ல சார், நம்ம ஒரு சிபிசிஐடி நார்மல் போலீஸ் ஸ்டேஷன், நீங்க பழனி அடிவாரத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணையில இருந்து எடுத்து இன்னொரு சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க அரசாங்கத்தில் இருந்தவங்க இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு உணர்ந்து பேசுறதுனாலதான், தாவேக்கா மாதிரி அறவேக்காடா நாங்க பேச மாட்டோம். உணர்ந்து பேசுறதுனாலதான் we are giving a breathing time. அந்த சிபிசிஐடி எந்த கோணத்துல போய், இப்ப நான் இந்த கொஸ்டின்ஸை வச்சிருக்கேன், லீவ்ல போனவரை ஏன் நீங்க பிக்ஸ் பண்ணலையா? அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஏன் பிக்ஸ் பண்ணல? நீங்க ஒரு சப் ரிஜிஸ்ட்ராருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்து அவர் யார்கிட்ட கேட்கணும்? டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ட்ட கேட்கணும். டிஆர் சிட் ஃபண்டை கொண்டாந்து ஏன் நீங்க ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போடணும்? டிஆர் சிட் ஃபண்டுடைய அவங்களுடைய நாமன் கல்ச்சர் இஸ் டிஃபரெண்ட். சிட் ஃபண்டுகளை பதிவு பண்றது, சிட் ஃபண்ட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கான ரெஜிஸ்ட்ராரை ஏன் நீங்க கொண்டு இன்சார்ஜ் இங்க போடுறீங்க? சத்திரப்பட்டி கீழே இருக்கு, பக்கத்துல இருக்க 10 கிலோமீட்டர்ல அந்த ரிஜிஸ்ட்ரார்லவா ஒரு இன்சார்ஜா வரணும்? சார், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 1ஆம் நம்பர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேஷுவல் லீவுன்னு இன்னைக்கு போட்டாங்கன்னா, பக்கத்து கோர்ட் எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரோ அவர் தான் சார் இன்சார்ஜ், அவர் தான் சார் ரிமாண்ட் பண்ணுவாரு. அதுக்காக வந்து சென்னையில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இன்னைக்கு லீவ்ல இருக்கிறாருன்னா நீங்க போய் கன்னியாகுமரியில் இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்சார்ஜ் கொடுப்பீங்களா? அப்படிதான் பண்ணிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீசர் யாருமே வந்து இந்த குற்ற செயலுக்கு, சதி செயலுக்கு ஒத்து போல, லீவ் போட்டு போன ஆபீசர் ஒத்து போகல. அப்போ செட் பண்ணி கொண்டாடுறாங்க, இந்த மணிகண்டனை செட் பண்ணி கொண்டாடுறாங்க. ஸோ வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யார் இதை செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியுது, இவர்கிட்ட கொடுத்தா இதை செய்வாருன்னு தெரியுது. அப்ப இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்தது. இதுதான் எங்களுடைய கொடுத்த. விஜய்க்கே தெரிஞ்சிருக்குங்க, விஜய்க்கே தெரிஞ்சதுனாலதான் இவங்க 2 பேரை விட்டு நீ முன்னே போய் நீங்க ஏதாவது பேசுங்க, முட்டு கொடுங்கன்னு கொடுக்குறாரு. விஜய்க்கு தெரியலன்னா விஜய் வந்து சொல்லட்டமே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வந்து சொல்லட்டமே. விஜய்க்கு தெரியுது, அவருக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சர் இந்த ஆட்சியை காப்ப. ஏன்னா இப்பதான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்தாருல, இன்னமும் நாட்டுல புதுசா இவர் தான் வானத்திலிருந்து குதிச்சு டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்னைக்கு தோன்றல, இப்பதான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இப்பதான் உருவாக்கிறார் முதலமைச்சர் ஆகி. ஏங்க, செக்ரட்டரியேட்டுக்கே போவாதீங்க இவங்கெல்லாம். சாதாரண காமன் பப்ளிக் செக்ரட்டரியேட்டுக்கு போனாங்களா எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்கும்.
லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பது குற்றம், யாராவது லஞ்சம் கேட்டா இந்த நம்பரை வந்து புகார் தெரிவிங்கன்னு கொடுத்துருங்க சார். இதெல்லாம் இதான் சார் புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு என்னமோ புடலங்கா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க வந்து. நல்ல கேள்வி. நாகரிகத்தை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. நல்ல கேள்வி. உங்க கேள்வி நான் எடுத்துக்கிறேன், மதிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நாகரிகமா நடந்துக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இல்ல மக்கள் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து நாகரிகத்தை பத்தி நாங்க உணர்ந்திருக்கிறனால தான் 75 ஆண்டு காலமா இந்த திராவிட இயக்கங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம். ஆட்சியில கூட அரசியல் பண்றோம். ஆனா நாகரிகத்தை பத்தியே தெரியாம வாய்க்கு வந்தவர் எப்படி பேசுறாங்க இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம்? சட்டமன்றத்துல முதல்ல ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறாரு? நாகரிகம் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது? அப்ப நாகரிகமா நாங்க இருந்துகிட்டே இருந்தோம்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்பதான் வாய் மூடுவாங்க. புரியுதுங்களா? இவங்க பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறாங்களே, நீங்க முட்டாளுங்க நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். நீங்க ஊழல்வாதிகள் அல்ல, நாங்க வந்து ஊழலை ஒழிக்க வந்து அவதார புருஷன் விஜய் சொல்றாரு, முழு பூசணியோ சோத்துல மறைக்காத பழனியில மொட்டை போட போனவங்களுக்கு எல்லாம் நீ பழனிக்கே மொட்டை போட்ட விஜய் சொல்றான், அவ்வளவுதான் விஷயம்.